யா ரசூலே யா ஹபீபே ரஹ்மத்துல் லில் ஆலமீன் யா முஸம்மில் யா முதஸ்ஸிர் கருணையா. அது சொல்லி கொண்டிருங்கோ. எங்களோட ராத்திபு அப்படித்தான் நாங்கள் ஆரம்பிக்கிறேன். அதோட ராத்திபில் நாங்கள் செய்கிறது மனுஷன்ற குணங்கள் இருக்குதானே. ஒரு தண்ணிக்கு ஒரு குணம் இருக்கும், நெருப்புக்கு ஒரு குணம் இருக்கும், காத்துக்கு ஒரு குணம் இருக்கும். அது மாதிரி உங்களுக்கு ஏன் இந்த குணங்கள், ஏன் மிருக குணம் இருக்கி, உயர்ந்த நல்லடியார்கள் குணம், பெரிய மகான்கள் குணம், பெரிய குத்துபுமார்கள் குணம், ரசூல்மார்கள் குணம், இதெல்லாம் எங்க இருந்து வந்தங்கிறத ஆராயிரத்துக்காக நாங்க அது 7 பிரிச்சு இருக்கோம். 7 படித்தரங்கள்ல ஒவ்வொரு இப்படியான ஆக்கள், இப்படியான ஆக்கள், இப்படியான ஆக்கள் 7 வகையா பிரிச்சிக்கோம். அந்த 7 ஆக்களும் நாம தான் 7 ஆக்களும். முதலாவது நாம ஆரண்டா சைத்தான் மாய் நடந்து கொள்ற நாம. 2வது நாம ஆரண்டா நன்மை செய்ய விருப்பம் இல்லை, ஆனா நன்மை செஞ்சா பரவாயில்லன்னு நினைக்கிற நாம. 3வது நாம நன்மையைத்தான் செஞ்சு கொண்டிருப்போம், கிடைக்கிட சில பாவங்களை கண்ணுங்காணாம விடுற நாம. 4வது நாம பாவம் செய்ய அறவே விரும்ப மாட்டோம், பாவம் என்றா பயப்பட்டு நன்மை மட்டும் செய்யற நாம. விளங்குதா? படிப்படியா செல்றேன். ஃபர்ஸ்ட்டுக்கு சைத்தான் எல்லாத்தையும் கெட்டதாவே பார்த்து கெட்டதா செய்யக்கூடிய ஒரு நாம. 2வது நன்மை செய்வோம், ஆனா தீமை செஞ்சா பிரச்சனை இல்லைன்னு நினைப்போம். 3வது நன்மையை மட்டும்தான் நோக்கி போய் கிரிப்போம், கண்ணும் காணாம சின்ன சின்ன பாவங்கள்ல இருக்கிறத பரவாயில்லன்னு நினைச்சு கொண்டிருக்கிற நாம. 4வது நாம என்று சொல்றது தூய்மை அடைஞ்ச நாம. அதுக்கு மேல நாம என்றா பெரிய ஞானம் கொண்ட நாம. அது நமக்கு சித்திக்கிறது இல்லை, அது வழிமார்கள் நப்சு. அதுக்கு மேல நபிமார்கள் நப்சு, ரசூல்மார்கள் நப்சு. இப்படி 7 பிரிச்சிக்கும். முதலாவது சைத்தானாக இருக்கிற நப்சுக்கு அம்மாரான்னு சொல்றோம். 2வது சொன்னனே தீமையும் செய்யும் நன்மையும் செய்யும், ஆனா தீமையோட பக்கம்தான் நாட்டம் கூட, அதுக்கு நப்சுல் லவ்வாமான்னு சொல்றோம். அடுத்தது நல்லதை தேடி தேடி போகும், ஆனா பாவத்தை விட விருப்பம் இல்லைன்னு நப்சுல் முல்ஹிமா 3வது. 4வது நன்மை மட்டும்தான் செய்யும், எந்த தீமைக்கும் பயப்படும், அது நப்சுல் முஸ்மைனாண்டு. 4 முக்கியமான நாம தான் நம்மள ஆராய்ஞ்சா 4 விதமான ஒரு குணத்துல நாங்க படிப்படியா இருக்கோம். அப்ப இந்த படி அப்படி கடக்குற நாட்படி கடந்தும் நாசமாய் போகாமல் வாசியும் என் கைக்குள் வசப்படுவதை காலமோ என அந்த புத்தகத்திலையும் இருக்கும். படிப்படியா நாங்க எப்படி இத கடந்து நல்லடியார்கள் 5வது படித்தரமான நப்சு ராலியா. அது என்னண்டா எல்லாத்துக்கும் மெஞ்ஞானம் இருக்கும், பணிவு, பண்பு, அக்கறை, கனிவு, நலவு, இப்படியான ஒரு நாம. அப்படி உண்டா அதுக்கு மேல நபிமார்கள் நப்சு, அதுக்கு மேல ரசூல்மார்கள். அப்ப இதெல்லாம் ஞாபகப்படுத்தத்தான் இந்த ராத்திபில் இறங்கி எனக்குள்ள ஒரு நப்ஸ் இருக்கு, இந்த நப்சை நான் அடக்கி வென்று காட்டணும், இந்த ஒரு கெட்ட நப்சுல இருந்து நல்ல நப்சை நோக்கி வரணும் என்கிற நியத்துல ஏற்கனவே இதை செஞ்ச நல்லடியார்கள் இருக்காங்களே, அவையும் படிப்படியாத்தான் வார, படிப்படியா அடைஞ்சி பெரிய நிலை அடைஞ்ச நல்லடியார்களை நாங்க ஞாபகப்படுத்தி, உதாரணமா கௌதுல்லாலம் யா முஹிதீன் சொல்றமே ஒரு பெரிய நல்லடியாரு ஞாபகப்படுத்தி, அப்ப ஏன் ரசூல்மார்களை ஞாபகப்படுத்துறன்னு கேட்கப்படாது, எல்லாரையும் ஞாபகப்படுத்தி போட்டு எங்களுக்கு முன்னுக்கு ஒரு தந்தை மாதிரி ஒரு குருமாய் ஒரு ஆளு உரிமைக்கு, அப்ப அவங்களோட சில சில விஷயங்கள் நமக்கு நம்முடைய கலாச்சாரத்துக்கும் நம்முடைய சூழலுக்கும் அந்த பாதைக்கு அவங்களோட பேரை சொல்லி செய்யறது நமக்கு இலகுவா இருக்கிறனால அவங்கள ஞாபகப்படுத்தி
ஒவ்வொரு பாடசாலை ஒவ்வொரு ஸ்கூலுக்கு ஒவ்வொரு பேரு மாதிரி. அப்போ ஒரு காதிரியாங்கிற ராத்திபை நாங்க செய்யறோம். அப்ப காதிரியா வழியில வந்த ராத்திப்ல முதலாவது நப்ச அடக்கிறதுக்காக லா இலாஹ இல்லல்லாங்கிற திக்ரு செய்யறோம். ரெண்டாவது நப்ச அடக்க இல்லல்லாங்கிற திக்ரு செய்யறோம். மூணாவது நப்ச அடக்கிறதுக்கு அல்லாஹு அல்லான்னு செய்யறோம். நான்காவது நப்ச அடக்கி ஹூ ஹூ என்று அல்லாட ஹூவியத்தை ஞாபகப்படுத்துறோம். அதுக்கு பிறகு அல்லாட ஹக்கான ஹூவியத்தான ஹூ ஹக் என்று சொல்றோம். அதுக்கு பிறகு யா ஹக் என்று சொல்றோம். இவ்வாறான திக்கிறுகள் மூலமாக செஞ்சு எங்கட நப்ஸ் எல்லாம் அடங்கி போய் கெடுதி எல்லாம் நீங்கி நாங்க ஒரு நட்குல சீலர்களா வாரத்துக்கு முயற்சி செய்யறோம். இதுதான் நாங்க ராத்திபை செய்யறது. வேற எந்த விதத்துல இந்த உள்ளம் சம்பந்தமா திருத்தி எடுக்கலாம்? இப்ப நம்ம தொழுகிறோம் தான், நாம திருந்துறல்லை. ஸ்கூலுக்கு போறோம்தான், ஸ்கூல்ல ஒழுக்கம் என்ற ஒரு பாடம் இருந்தும் திருத்தம் வரல. ஆனா இப்படியான ஒன்று செஞ்சா உள்ளத்தை பத்தி மட்டும்தான் நீங்க எல்லாமே கவனம் எடுக்கிற, ஆக்களுக்கு நான் கண்டிக்கிற, தண்டனை கொடுக்கிற. அதாவது ஒரு தவறு செஞ்சா சரி, அங்க அவருக்கு ஒரு தண்டனை. இந்த மாதிரி பயிற்சி எடுத்து நற்குணங்களையும் நப்சுர படித்தரங்களையும் கடந்து மேல வந்து சித்தி அடைகிற ஒரு நற்குண சீலர்களாக மாறி மோமின் என்கிற நிலைக்கு நல்ல பெரிய ஒரு பட்டங்களை அடைகிறதுக்கும் பதவிகள் அடைகிறதுக்கும் நாங்க முயற்சி செய்யறோம். நிறைய பேர் இப்ப இதுல தலைவியா தேர்ந்தெடுக்கப்பட்டவ எப்படி என்றால் கோவக்காரி. அவ செல்தான் சொல்றோம். அவ எப்படி கோவமாம் என்றால் அவர வீட்டுல ஒரு சின்ன அதுல கிளைகள் கொஞ்சம் பனிஞ்ச ஒரு மாமரம் இருக்கு. அப்ப இவ என்ன செய்யறா, கோவம் வந்து அந்த மாமரத்துல ஏறி இருக்கிற அப்படியான ஒரு கோவக்காரி. இப்ப 6 அடிச்சாலும் சும்மா இருப்பார். அது என்னண்டா, ஒருத்தர் என்ன செஞ்சாரம் என்றார், நான் ஒரு மகானா இருந்தா, நான் ஒரு பெரிய அவுலியாவா இருந்தா, நான் வந்து எத்தனையோ அக்கிரமங்களை தடுப்பேன் என்று சொன்னாராம். சொல்லி போட்டு ரோட்டால போக்குல சரியா போக்குல ஒரு வயசான ஆளுக்கு அடிச்சுக்கி துன்புறுத்திக்கிருக்காங்களாம் 2-3 பேர். அந்த ஆள் அப்பாவியாக பாவம் மாதிரி அப்படி கிடக்கிறான். எல்லாரும் அடிக்காங்க. இவர் இடையில நின்று என்னைக்கிட்ட அந்த பவர் இருந்தா திக்கிறு ஓதெல்லாம் எல்லாரையும் அழிச்சிட்டுருவேன் என்று சொல்லிக்கு அப்படி வந்தாராம். வந்து ஒரு பெரிய ஆளை சந்திச்சாராம். அந்த ஆள்கிட்ட கேட்டாராம், இப்படி வழியில இப்படி ஒன்று நடந்துச்சு, எனக்கு மட்டும் இந்த பவர் இருந்தா, நான் ஒரு அவுலியாவா இருந்தா அப்படி ஒரு மந்திரத்தை ஓதுவேன், அப்படி எனக்கு அந்த இந்த அடிக்கிற ஆள் எல்லாம் ஓடிடுவாங்க. இந்த ரோட்ல இருக்கிற சம்பவத்துல அந்த பெரிய அந்த வயசான ஆளை நான் காப்பாத்திருப்பேன் என்றாராம். அவர் சொன்னாராம், அவர் உங்களோட பெரிய அவுலியா ஒன்றுதான் நான் அடிபட்டு இருந்தாள். அவரும் உங்களை மாதிரி சண்டித்தனம் பேசக்குள்ள அவர் அவுலியாங்கிற பதவி அடையலை. எப்ப இந்த அளவு பணிவா மாறினாரோ அப்பதான் அவர் அவுலியா ஆனார். அந்த அடிபட்ட கிழவர் தான் ஞானியர் ஷாஹி. அவருக்கு எவ்வளவு அடிச்சாலும் சும்மா இருப்பார். அப்படியான பணிவும் எந்த ஒரு ஆத்திரம் வராத தன்மையும் எப்ப நமக்கு சித்திக்குதோ அப்பதான் மேலான நப்சான நப்சுல் ராலியாவை நாங்க அடையலாம். அதுக்காகத்தான் இந்த ராத்திபு செய்யும் போது ஒவ்வொரு திக்கிரை செஞ்சு இந்த நப்சுகளை அடக்குற. அலாஹுத்தீன் என்கிற ஒரு ஞானி அவர் என்ன சொன்னார் என்றால், ஷேக் அலாஹுத்தீன், ஒரு வாள் எடுத்து அவங்களை வெட்டுங்க என்றார். இது என்னடா ஒரு கதை அறிக்கை நம்ம யோசிச்சா, உங்களுக்குள்ள இருக்கிற இந்த கெட்ட குணங்கள் எல்லாம் நீங்க வெட்டணும். அதுல முதலாவது பாரதூரமான இதுதான் இந்த கோபம், மூர்க்கத்தனம், பகை, பழியுணர்வு, பொறாமை, தீ, இதெல்லாம் வெட்டணும் என்றால்
ஒரு வாள் ஒன்று தாருன்னு என்றாராம். இவர் செல்றதெல்லாம் எல்லாருக்கும் பயம் வர, என்னடா இது வெட்டனும் எங்கார் வாள் தாருங்கார். அப்படித்தானே நம்முடைய இஸ்லாத்தை வெளி உலகம் நினைக்குது, ஏதோ வாளால வெண்டாக்குலண்டு. அந்த வாள் இல்ல, இந்தாங்க வாள்ன்னு இப்படி கையை நீட்டினாராம். அவரை கல்புக்குள்ள அந்த வாழ்ற அர்த்தம் போய் சேர்ந்துட்டான். லா என்கிற புடி, லாங்கிற வாழ்ற புடிய இலாஹு என்று உருவி, இல்லா என்று வாங்கி அல்லாஹ் என்று வெட்டினா அவங்களுடைய நப்சு இதுதான் அந்த வாளா என்று இவர் உணர்ந்து கொண்டார். உணர்ந்த நாள்ல இருந்து லா இலாஹ இல்லல்லா லா இலாஹ இல்லல்லாண்டு திக்ர செய்து கொண்டு போய்கொண்டிருந்தார். அப்ப இப்படி அந்தரங்கமாகவும் சூட்சுமமாகவும் எப்பெல்லாம் இந்த நப்சை வெல்ற விஷயங்களை நல்லடியார்கள் காட்டி தந்தாங்களோ, அவங்க எப்படியெல்லாம் நற்குணசீலர்களா இருந்தாங்களோ அந்த நிலைக்கு வாரத்துக்காகத்தான் இது. இந்த ஆர்வ கோளாறுக்குரியவன் இருக்கானே, ஒரு தவக்கைய ஒரு மாணவனுக்கு ஒரு ஆள் சோதிக்கிறதுக்கு ஒரு தவக்கை ஒரு டப்பாவில் அடைச்சி கொடுத்தார். அவன் எடுத்து போகல, உள்ளுக்கு என்னையோ சத்தம் கொண்டு வரு, இது என்னைய அரிக்குமென்று பார்க்கணும் என்று ஆர்வம். இத அங்க கொண்டு போய் கொடு என்றுதான் அவர் சொன்ன, இத இந்த வீட்டுல கொடுத்துட்டு வா. இவன் இடையில திறந்து பார்த்துட்டான், எங்கேயோ நடுவுல வழியில வச்சு திறந்தா உள்ளுக்கிற தவக்க ஓடிடும். என்ன அது பாஞ்சு ஓடிட்டு இப்ப என்ன செய்யணும் தெரியும். வந்து கேட்டோன்னு பாத்தியா, அப்ப ஒன்று ஆர்வ கோளாறு சோதிக்கத்தான் நான் இதை செஞ்சேன்னு சொன்னார். அப்ப அந்த பெரியாரு பின்னால இவன் உடல்ல என்ன கொஞ்சம் திருத்தி எடுங்க, எனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கி. அப்ப என்னண்டா ஒரு ஆத்த கடந்துக்கு போக வேண்டிய நிலை, ஒரு பொம்பில் ஒருவா அடுத்த நீக்காவாம். அப்ப இந்த பெரியார் வந்து திடீரென்று அவர் தூக்கி எடுத்துக்கொண்டு அங்கால தோல்ல வச்சு இப்போ அங்கால ஆத்துற அந்த பக்கம் வச்சு போட்டு பெய்த்தார். இவனுக்கு உடனே திரும்ப அந்த புத்தி வந்துட்டு, என்ன இவர் இப்படி தூக்கிக்கு போறேன்னு சும்மா வேறமாயி குடிச்சு கொண்டே விடலாம் தானே, தூக்கிக்கு போன அது இதுக்கு விளக்கம் கேட்கணும். பின்னால 3 நாளா சந்தர்ப்பம் தேடி 3வது நாள் கேட்டான், ஏன்னா அந்த பொம்பளைய நீங்க தூக்கிக்கு வந்தேன்டா. அவர் சிரிச்சு போச்சனால், நீ 3 நாளா அவளை மனசுல என்ன தூக்கி திரியிறாயே, அதை விட நான் 3 நிமிஷம் தோல்ல தூக்கி வந்தது பெரிசில்ல போட்டு அவர் போய்த்தார். இப்படி பெரியார்கள் அவர்களை மாணவர்களை சோதிச்சு பண்படுத்தி எடுக்க பல சோதனைகள் செய்தார்கள். இந்த நிலையில